வணக்கம். இன்று 2015 செப்டம்பர் மாதம் 19ஆம் திகதி வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் முஷர்ரப். வணக்கம். வணக்கம் மிஸ்ரே. வணக்கம். அண்மையில் வெளியான ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை தொடர்பான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இடையிலான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை இன்றைய பத்திரிகையில் அனைத்திலும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் கருத்துக்கள் இன்றைய பத்திரிகையில் அனைத்திலும் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஊடக நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் பத்திரிகைகளின் ஆசிரியர்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் நேற்றைய தினம் சந்தித்திருக்கின்றார்கள். இதன் போது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான செய்திகளை அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. அறிக்கையின் காரம் குறைவதற்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தனது பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. திவேன பத்திரிகையும் இந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. சீபா கதாவ பொரு ஜெனீவா வார்த்தாவ அப்பட்டவாசி என்பதாக திவைன பத்திரிகையும் தந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையும் இந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. UN diluted war crime report following MRs என்பதாக அந்த செய்தியை நாம் ஐலண்ட் பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகை பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் கருத்துக்களை பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாத்திய பிரதானின் ஹமுவ ஜனவரி 8 வெனச நோவானம் மாணவ ஹிமிகம் வார்த்தாவ பரபத்தலா என்பதாக ஜனாதிபதியுடைய கருத்தை தினமின பத்திரிகை பிரதான செய்திகளில் ஒன்றாக தந்திருக்கின்றது. அதே நேரம் பிரதமருடைய கருத்தையும் தினமின பத்திரிகை பிரதான செய்திகளில் ஒன்றாக தந்திருக்கின்றது. மாணவ ஹிமிகம் வார்த்தாவே யோஜனாவ ஆண்டுவட்ட பெஹதிலிக்கலா என்பதாக தினமின பத்திரிகை இந்த இரண்டு செய்திகளை இணைத்ததாக பிரதான செய்தியாக தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையும் இந்த செய்தியை பிரதான செய்தியாகவே தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐநாவின் அறிக்கை அரசுக்கு வெற்றி என்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை சுடரொளி பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. அறிக்கையின் காரம் குறைவதற்கு அரசாங்கத்தின் செயற்பாடே காரணம். ஜனாதிபதி மைத்ரி பெருமிதம், நாட்டை மீட்டெடுத்துள்ளோம் என்கின்றார் பிரதமர். ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கையின் காரம் குறைவதற்கு எமது அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணமாகும். நான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை மாறியிருக்காவிட்டால் பாரதூரமான அறிக்கை வெளிவந்திருக்கும். நாம் கடந்த 8 மாத காலமாக இத்தகைய அறிக்கையை வெளிவந்திருக்கும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், ஐநா அறிக்கை தொடர்பாக இப்பொழுது அரசாங்கம் தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்தியதாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐநா அறிக்கை வெளியானதன் பிற்பாடு ஊடகங்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது என்பதை தெரிவிப்பதற்காகவும் ஊடகங்களுக்கு தமது தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பதற்காகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, அதே போன்று ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக ஆகிய ஐவரும் நேற்று சந்தித்திருந்தார்கள். நேற்றைய தினம் பத்திரிகை ஆசிரியர்கள், அதே போன்று பத்திரிகை சார்ந்த ஊடகவியலாளர்கள் அனைவரையும் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போதுதான் இந்த ஐநாவினுடைய அறிக்கையினுடைய காரம் குறைக்கப்பட்டதற்கான காரணம் எமது ராஜதந்திரம் என்பதான ரீதியிலே ஜனாதிபதி நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பலரும் தங்களுடைய கருத்துக்களை நேற்றைய தினம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாளிகையில் தான் இந்த ஊடகவியலாளர்களின் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை சந்தித்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இங்கே தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லையாக இருந்தால் இந்த ஐநாவினுடைய அறிக்கை என்பது இலங்கைக்கு மிகவும் மோசமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். எனவே இலங்கையை நாங்கள் மீட்டெடுத்த ஒரு பாரிய பணியை செய்திருக்கின்றோம் என்பதான கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சர்வதேச ரீதியாக அவர் செயற்பட்ட விதம் மிகவும் மோசமானதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஐநா அறிக்கை இலங்கைக்கு மிகவும் பாதகமான ஒரு நிலைமையை தோற்றுவிக்கும் வகையில்தான் கடந்த காலத்தை நாம் பார்த்திருந்தோம். இத்தகையதொரு சூழ்நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தியதன் ஊடாக சர்வதேச சமூகத்திற்கு இடையிலான ஒரு நல்லிணக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். எங்களுடைய ஜனவரி 8ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாகவும் சர்வதேச தலைவர்களுடனான சந்திப்புகளின் ஊடாகவும் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு ஒரு நட்பெயரை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாகவும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டதன் விளைவாகவும் தான் இந்த ஐநா அறிக்கையினுடைய காரத்தன்மை சற்று குறைந்திருக்கின்றது. இதே நேரத்தில் கடந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இருந்திருக்குமேயானால் இந்த ஐநா அறிக்கையானது இலங்கைக்கு மிகவும் மோசமான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். எனவே இலங்கையை நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம் என்பதாக
நேற்றைய தினம் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் இன்று ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை புரிகின்றோம், வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாகத்தான் அனைத்து விடயங்களும் இங்கே செயலாற்றப்படுகின்றது. குறிப்பாக உள்நாட்டிலே இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனும் கூட மிகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நம்பகத்தன்மையுடன் கூடியதான ஒரு அணுகுமுறையை இந்த அரசாங்கம் கையாள்கிறது என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் 19வது திருத்தச் சட்டத்தினூடாக நிறைவேற்று அதிகாரத்தை நாம் குறைத்திருக்கின்றோம். இந்த நிறைவேற்று அதிகாரத்தை குறைப்பதற்காக பாராளுமன்றத்தினுடைய 3/2 பெரும்பான்மை பலத்தையும் நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டிருந்தோம். எனவே இத்தகைய நடவடிக்கைகளின் காரணமாக ஜனநாயகத்தை மேலோங்க செய்யவும் மனித உரிமைகளை மதித்து நடப்பதற்குமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இலங்கையில் அமைத்திருந்ததன் காரணமாகத்தான் சர்வதேசம் இலங்கை அரசாங்கத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளது. இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் இந்த அறிக்கையை பார்க்கின்றோம் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் 2009ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளருடனான சந்திப்பின் போது பான் கி மூன் ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளராக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவருடனான சந்திப்பின் போதும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த உள்நாட்டு விசாரணைக்கான ஒரு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தார். எனவே அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது நாங்கள் இலங்கைக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டிலே இந்த அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், அல்லது இலங்கைக்கு பாதகம் ஏற்படுத்தாத வகையிலே இந்த அறிக்கையை எமக்கு சாதகமாக்கி இருக்கின்றோம் என்கின்ற கருத்துப்பட ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஜனவரி 8ஆம் தேதிக்கு பிறகான தன்னுடைய ஆட்சி காலத்திலே மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தலைமையிலே தேசிய நல்லிணக்க குழுவை அமைத்து இதன் ஊடாக இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது, இருக்கின்ற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு களைந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்தும் நாம் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக மிகவும் நம்பகரமான முறையிலும் மானசீகமாக மனம் திறந்த நிலையிலும் தான் இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். தூய்மையான சிந்தனை அடிப்படையில் எதிர்காலத்திலே இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதான தமது கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஆட்சியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்பதாகவும் அவர் மீள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். அதே போன்று இலங்கையிலே தற்பொழுதும் கூட இனவாத சக்திகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான பொறிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும், இத்தகையவர்களது செயற்பாட்டை முறியடிக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த இனவாதிகளினுடைய செயற்பாடுகள் இன்னமும் இருக்கின்றது என்பதை நேற்றைய தினம் அவருடைய உரையினூடாக அவர் வெளிப்படுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதற்கான பொறிமுறைகளையும் அவர்களை முறியடித்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான பொறிமுறைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதான நம்பிக்கையும் அவர் நேற்றைய ஊடகவியலாளர் அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தினையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இலங்கையிலே இறுதி யுத்த குற்றம் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு ஐநா அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. உள்ளக விசாரணையோ சர்வதேச விசாரணையோ ஏதோ ஒரு விசாரணைக்கு நாம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். சர்வதேசத்தை பகைத்து கொண்டு இந்த உலகிலே எதனையும் செய்துவிட முடியாது. எனவே ஏதோ ஒரு விசாரணைக்கு நாம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த விசாரணையை நேர்மையாக நாம் எதிர்கொண்டு அதிலே உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக சரியான விதத்திலே ஆராய்ந்து ஒரு முடிவு எட்டப்படுவதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்யும் என்பதாக சில விடயங்களை அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது வரவேற்கக்கூடியதாகவே நாம் நோக்குகின்றோம். அதே நேரத்தில் பிரதம மந்திரி அவர்களும் கூட நேற்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் போது மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமர் அவருடைய கருத்துக்களை சொல்கின்ற போது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் பான் கி மூனுக்கும் அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் குறித்து தனக்கு எப்படி தெரிய வந்தது என்பதையும் கூட அவர் தெரிவித்திருந்தார். கடந்த அரசாங்கத்தின் போது 2009ஆம் ஆண்டு யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு யுத்தம் முடிவுற்றதன் பிற்பாடு ஐக்கிய நாடுகள் செயலாளர் இலங்கைக்கு வந்தபோது அவரை சந்திப்பதற்கான விருப்பத்தை நானும் சம்பந்தனும் தெரிவித்திருந்தோம். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி எங்களுக்கான அனுமதியையும் அவகாசத்தையும் அவர் வழங்கவில்லை. இறுதியாக விமான நிலையத்திலே அவர் புறப்பட்டு செல்வதற்கு தயாராக இருந்தபோது தான் அங்கே உள்ள விசேட அறையில் சந்தித்து தான் நான் அவரை சந்தித்திருந்தேன். அவருடனான சந்திப்பின் போது உரையாடிய சந்தர்ப்பத்தில் தான் ஐக்கிய நாடுகளின் செயலாளருக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின்படி உள்ளக விசாரணை மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படும் என்பதான ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இன்று ஐக்கிய நாடுகள் செயலகம் அதே போன்று ஐக்கிய நாடுகளில் உள்ள ஏனைய நாடுகளினுடைய ஒத்துழைப்புடன் இலங்கை
அரசாங்கம் இணைந்து செயற்படுகின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சிலர்கள் நாட்டினை குழப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதான கருத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்றும் ஐக்கிய நாடுகளினுடைய அறிக்கையிலே யுத்த குற்றம் இடம்பெற்றதாக தகவல் இல்லை, வெளிப்படையாக இல்லை என்பதான ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய அந்த கருத்து தொடர்பாக நாமும் மறு கேள்வி எழுப்புவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. யுத்த குற்றம் இல்லை என்பதாக அந்த அறிக்கை முழுவதுமாக தெரிவிக்கின்றதா என்பதை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு கலப்பு நீதிமன்றம் அமைத்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்கின்ற போது யுத்த குற்றம் நடைபெறவில்லை என்பதாக அதில் தெரிவித்திருப்பதான பிரதமரினுடைய கூற்றை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இந்த இடத்திலே எமது கருத்தாக நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே பிரதம மந்திரி அவர்கள் குறிப்பிட்ட நபர்களினுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார். ஆரம்பத்திலே ஐக்கிய நாடுகளினுடைய அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பதாக கடந்த மாதங்களிலே சில தகவல்கள் வெளியாகி இருந்தன. 47 பேரினுடைய பெயர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. ஆனால் உண்மையாக ஐநா அறிக்கை வெளியிடப்பட்டதன் பிற்பாடு இப்பொழுது எவருடைய பெயரும் தனிப்பட்ட முறையிலே குறிப்பிடப்படவில்லை என்பதைத்தான் பிரதமர் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். எனவே யுத்த குற்றம் இடம்பெற்றதாக அதில் குறிப்பிடப்படவில்லை என்றும் நேற்றைய தினம் அவருடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று மேலும் சில கருத்துக்களை அவர் தெரிவிக்கின்ற போது ஐக்கிய நாடுகளினுடைய விசாரணையாளர் தர்ஸ்மனை சந்தித்த இலங்கையினுடைய அரசியல் பிரதிநிதிகளான மொஹான் பீரிஸ் அதே போன்று பாலித்த கொஹன் ஆகியோர் உள்ளக விசாரணையின் அடிப்படையிலே உள்நாட்டு குற்றங்களுக்கான என்னென்ன தண்டனைகள் இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் உள்ளக விசாரணையை நடத்தி யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதான உறுதிமொழியை இவர்கள் அந்த நேரத்திலே தாருஸ்மனை சந்தித்து தெரிவித்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தையும் பிரதமர் அவர்கள் நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கின்றார். எனவே முன்னாள் ஜனாதிபதியும் ஐநா செயலாளரும் ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உடன்படிக்கையின்படி உள்ளக விசாரணை நடாத்தப்படும் என்பதை முன்னாள் ஜனாதிபதி உறுதிப்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கையினுடைய அரசியல் பிரதிநிதிகள் தாருஸ்மனை சந்தித்து அவருக்கும் கூட உள்ளக சட்டத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் கடந்த அரசாங்கத்திலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருந்தபோதும் கூட சரியான விதத்திலே கடந்த அரசாங்கம் தொடர்ந்தும் இருந்திருக்குமாக இருந்தால் இந்த அறிக்கை என்பது இலங்கைக்கு மிகவும் பாதகமான ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கும். கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதியை நாங்கள் தான் காப்பாற்றி இருக்கின்றோம் என்கின்ற ரீதியிலே பிரதமர் நேற்றைய தினம் அவருடைய தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இத்தகைய கருத்துக்களின் ஊடாக இந்த யுத்த குற்றம் தொடர்பான ஐநாவினுடைய அறிக்கை இலங்கை அரசாங்கத்திற்கு மிக சாதகமான ஒரு நிலையில் இருப்பதாகத்தான் அரசாங்கம் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இதே நேரத்தில் இந்த ஐநாவினுடைய அறிக்கை தொடர்பான மாறுபட்ட கருத்துக்களும் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் என்னவாக இருக்கின்றன என்பதையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவே எமக்கும் தோன்றுகிறது. நாம் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஒரு கருத்து தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றிருக்கின்றது என்பதாக கோத்தபாய ராஜபக்ஷவுடைய கருத்து தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. இலங்கையின் யுத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகம் விடுத்துள்ள அறிக்கை புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. விசேட கலப்பு நீதிமன்றத்திற்கு மஹிந்த கடும் எதிர்ப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பரிந்துரை செய்துள்ள விசேட கலப்பு நீதிமன்றத்துக்கு அது இலங்கையில் அமைக்கப்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை தொடர்பாக பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாம் இன்றைய பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருக்கின்ற கருத்தொன்று ஐலண்ட் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹைபிரிட் ஸ்பெஷல் கோர்ட் ஆல்சோ இன்வெஸ்டிகேட் ப்ரவுட் அண்டர் த கவர் ஆஃப் வார் என்பதாக ஐலண்ட் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவ ஹிமிகம் வார்த்தாவகென ஜெனிபேன் விவாதிයක් இல்லை என்பதாக திவ இன பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை விமல் வீரவன்சவால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜெனிவா வார்த்தாவட்ட பதினுவத் ஏகாய் என்பதாக திவையின பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் அறிக்கைக்கு பான் கி மூன் வரவேற்பு என்பதாக சுடரொளி வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பரிந்துரைகளை அரசு ஏற்க தவறின் ஐக்கிய நாடுகள் செய்ய வேண்டியது என்ன? தமிழ் சிவில் அமைப்புகள் என்பதாக சுடரொளி பத்திரிகையில் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட கருத்துக்கள்
பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முஷரஃப், இது தொடர்பான உங்களுடைய அவதானம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? நிச்சயமாக ஐநா அறிக்கை தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நான் ஏற்கனவே சொன்னதற்கு அமைவாக அரசு தரப்பிலிருந்தும் அதே போன்று தமிழ் அரசியல் தலைவர்களிலிருந்து ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் வரையிலும் பல்வேறு தரப்புகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக ஐநா செயலாளர் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அவர் இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கின்றார். இந்த அறிக்கையின் மூலமாக இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு இறுதி யுத்தத்தில் நடைபெற்றதாக யுத்த குற்றமும் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக ஒரு பிரச்சினைக்கான சரியான நீதிமுறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற சகல இனங்களுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த அறிக்கை வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே இது இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு அழுத்தம் மிகுந்ததாக இல்லாமல் அவர்கள் பரஸ்பரம் நம்பிக்கையின் அடிப்படையில் செயற்படுவதற்கும் எதிர்காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானங்கள் இலங்கையில் மேற்கொள்ளப்படுவதற்கும் இந்த அறிக்கை ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையால் நிறைவேற்றப்பட்ட அறிக்கை தொடர்பாக இலங்கையினுடைய பொறுப்பு கூறும் தன்மை எப்படி இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஐநாவிற்கு ஒரு பாரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் இம்முறை அறிக்கை வெளியானதன் பிற்பாடு அதனை இலங்கை சரியான விதத்தில் அமுல்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவே பான் கி மூன் அவர்கள் வரவேற்று பேசியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சுயாதீன செய்தி பார்வையில் இது தொடர்பாக பலமுறை பேசியிருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய இறைமையை மீறி வெறுமனே அத்துமீறுகின்ற ஒரு செயற்பாட்டை ஒருபோதும் ஐக்கிய நாடுகள் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த ஐநாவினுடைய அறிக்கையை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகின்றது என்பதற்கான தீர்மானத்தையும் இலங்கை அரசாங்கம் எடுப்பதற்கான உரிமை இந்த நாட்டிற்கு இருக்கின்றது என்பதையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சர்வதேச விசாரணை வேண்டும், உள்ளக பொறிமுறை போதாது என்பதான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்களும் கூட சர்வதேச விசாரணை தான் நம்பகத்தன்மை மிக்கதாக இருக்கும், இதன் மூலமாகத்தான் நீதியான ஒரு தீர்வு எட்டப்படும் என்பதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் நாங்கள் இதற்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண்போம் என்பதாக அரசாங்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தது. இதே நேரத்தில் நாங்கள் எமது சுயாதீன செய்தி பார்வையிலே பேசுகின்ற போது உள்ளக பொறிமுறையாக இருந்தாலும் சர்வதேச விசாரணையாக இருந்தாலும் நாங்கள் நினைப்பது போன்றல்ல. சில பேர் சில பிழையான புரிதலோடு இருந்தார்கள். சர்வதேச விசாரணை என்பது முற்றுமுழுதாக சர்வதேச பிரதிநிதிகள் வந்து விசாரணை செய்கின்ற ஒரு விடயம் என்பதாகவும், உள்ளக பொறிமுறை என்பது முற்றுமுழுதாக உள்ளக சார்ந்தவர்கள் இங்கிருக்கின்ற நீதிபதிகள் உள்ளடங்கலான குழுவினர் மாத்திரம் விசாரணை செய்வதான ஒரு எண்ணம் எல்லோர் மத்தியிலும் இருந்தது. ஆனால் அவ்வாறல்ல. உள்ளக பொறிமுறை ஊடாக சர்வதேச பிரதிநிதிகள் சர்வதேச நீதிபதிகள் அதில் அங்கம் வகிப்பதற்கான ஒரு பரிந்துரையை ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவை செய்ய முடியும் என்பதான கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்ததற்கு அமைவாகத்தான் இப்பொழுது இந்த கலப்பு நீதிமன்றம் என்கின்ற ஒரு முறை தொடர்பான விடயம் வந்திருக்கின்றது. இந்த கலப்பு நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணை செய்யப்பட்டு தீர்வு எட்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் பலவும் இதற்கு முன்பதாக பல நாடுகளிலும் அனுபவமாக கிடைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அத்தகையதொரு நிலையில் தான் இப்பொழுது இந்த ஹைபிரிட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலப்பு நீதிமன்றம் தொடர்பான விடயம் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய குழுவும் இலங்கை நீதிபதிகள் மற்றும் ஏனையவர்கள் உள்ளடங்கிய குழுவும் இணைந்ததான முறையிலே ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக இப்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரையை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டதா கொண்டு விடுமா என்பதான ஒரு விடயம் இன்றும் கேள்வியாக இருப்பதையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்மையிலே கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் இந்த கலப்பு நீதிமன்றம் தொடர்பாக நாங்கள் ஜனவரி மாதத்திலே ஒரு முடிவினை எட்டுவோம், இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்வோம் என்பதான ஒரு கருத்தை தான் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்தின் பிரகாரம் ஜனவரி மாதம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 18 மாதங்களுக்குள் இந்த விசாரணைகள் எல்லாம் சரியான முறையில் நடைபெற்று அதற்கான தீர்வுகள் எட்டப்பட்டு இலங்கையிலே தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை காண்பது என்பதான உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். எனவே தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் மிகவும் முக்கியத்துவம் மிக்க ஒரு உறுதிமொழியாக வாக்குறுதியாக இது இருக்கின்றது. கடந்த அரசாங்கமும் கூட இவ்வாறான அறிக்கைகள் வெளியானதன் பிற்பாடு பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியிருந்தன. ஆனால் அத்தனை உறுதிமொழிகளும் வெறுவனை நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளாக இருந்ததையும் நாம் அவதானித்திருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை கடந்த அரசாங்கம் போன்று நாம் பார்க்க முடியாது. நம்பகத்தன்மையை கட்டியெழுப்பக்கூடிய விதத்திலே 2 பிரதான கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றின் மூலமாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதே போன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இருவரும் உண்மைக்குண்மையாகவே இந்த விடயம் தொடர்பாக தீர்வு எட்டப்பட வேண்டும், தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐநாவினுடைய முதலாவது அமர்வின் போதும் கூட
இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இலங்கையிலே தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த மக்களுக்கான சரியான விதத்திலான உரிமைகள் வழங்கப்படுவது அவசியமாகின்றது என்பதான ஒரு கருத்தினையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் இந்த 18 மாதங்களுக்குள் தீர்வு எட்டப்படும் என்பதாக தெரிவித்திருக்கின்ற வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த கலப்பு நீதிமன்றம் குறித்தான எங்களுடைய முடிவினை நாங்கள் ஜனவரி மாதம் அளவில் தெரிவிக்கவிருக்கின்றோம் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையில் ஊடகவியலாளரை சந்தித்த பிரதமரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஹைபிரிட் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, கலப்பு நீதிமன்ற விசாரணை நடாத்தப்படுமா என்பதாக கேட்கப்பட்ட போது ஹைபிரிட் குறித்து எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்பதான ஒரு பதிலையும் சொல்லியிருக்கின்றார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட ஒரு சிறிய செய்தியாக அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கலப்பு நீதிமன்றம் அதிலே வெளிநாட்டு நீதிபதிகளை உள்வாங்குவது தொடர்பிலான ஒரு தீர்மானத்தை, இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கான அதிகாரம் இலங்கை அரசாங்கத்திற்கு தான் இருக்கின்றது. இருந்தபோதும் கூட இன்று நாங்கள் தமிழ் தரப்பையும் ஏனைய தரப்புகளையும் பார்க்கின்ற போது, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பிரதிநிதிகளும் கூட இந்த ஐநா அறிக்கையை அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் திருகோணமலையிலே ஒரு சந்திப்பை மேற்கொண்ட போது நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை சர்வதேச கண்காணிப்பாளராக செயற்பட வேண்டும் என்று தெரிவித்த கருத்தையும் இன்று வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கலாம். அவர் தெரிவிக்கின்ற போதும் இலங்கையிலே இந்த ஐநாவினுடைய அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கும் பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கும் சர்வதேசம் தொடர்ந்தும் கண்காணிப்பாளராக இருக்க வேண்டும் என்பதான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் புதிதான எந்த ஒரு விடயத்தையும் கேட்கவில்லை. இந்த சமூகத்திலே இரண்டாம் தட்ட பிரஜையாக இல்லாமல் ஒரு சம அந்தஸ்துடனும் சம நீதியுடனும் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்பதான விடயத்தை தான் நாம் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இதனை உள்ளக அரசியல் தலைவர்களும் வெளிநாட்டு அரசியல் தலைவர்களும் இப்பொழுது புரிந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம், ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை எட்டுவதற்கு மானசீகமான முறையிலே தூய்மையான எண்ணத்தோடு அவர்கள் தயாராக இருப்பதாக நாம் நம்புகின்றோம். எனவே இந்த அறிக்கையை சரியான முறையில் விசாரணை செய்யப்பட்டு இதற்கான தீர்வு எட்டப்படும் என்பதான நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது என்பதான ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக இப்பொழுது ஐநா பரிந்துரைத்திருக்கின்ற இந்த கலப்பு நீதிமன்ற முறை என்பதற்கு இலங்கை அரசாங்கம் உடன்பட வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையும் ஒரு பக்கமாக முன்வைக்கப்படுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பான உத்தியோகபூர்வ முடிவை வெளிவிவகார அமைச்சரோ அல்லது பிரதமரோ இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகின்றோம். ஆனால் சர்வதேசத்தினுடைய அனுசரணையுடன் அவர்களுடைய கண்காணிப்புடன் இந்த விடயங்களுக்கான தீர்வினை எட்டுவது என்பது தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்பதாகத்தான் அரசியல் அவதானிகளும் எதிர்பார்க்கின்றார்கள். ஏனென்றால் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த சர்வதேச விசாரணையோ உள்ளக விசாரணையோ ஏதோ ஒரு விசாரணை ஒன்றின் மூலமாக இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும், இந்த விசாரணைகளை நாங்கள் நடாத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தையும் அவர் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ஆகியோர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது இதற்கு மாற்றமான ஒரு கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரினுடைய கருத்திற்கு அமைவாக ஏன் யுத்தத்தை நான் முடித்தேன் என்பதாக இப்பொழுது யோசிக்கின்றேன். யுத்தத்தை நான் முடித்து கொடுத்த போதும் கூட இந்த யுத்த முடிவிற்கு யுத்தத்தை நடாத்தி முடித்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற புலம்பெயர் சமூகத்தினுடைய ஒரு அறிக்கையாகத்தான் ஐநா அறிக்கை இருக்கின்றது என்பதாக அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சிவில் சமூகத்தை கொலை செய்ததாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். விடுதலை புலிகள் சிவில் உடைகளோடு அவர்கள் யுத்தம் செய்யவில்லையா? உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் பெரும்பாலும் இந்த சிவில் உடைகளோடு யுத்தம் புரிந்ததையும் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் விடுதலை புலிகளா பொதுமக்களா என்பதாக எவ்வாறு தீர்மானிப்பது என்பதான ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த யுத்தத்தை சரியான முறையிலே நிறைவேற்றி முடித்த எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பதாக எடுக்கப்படுகின்ற இந்த தீர்மானங்கள் குறித்து நான் கவலை அடைகின்றேன் என்பதாக அவர் நேற்றைய தினம் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணையின் பின்னர் அவர் வெளியே வந்தபோது ஊடகவியலாளரிடம் கருத்து கேட்கப்பட்ட போதுதான் இத்தகைய கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் இந்த விசாரணை அறிக்கையை அவர் எதிர்ப்பதாக அவருடைய நேரடி கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தரப்பிலே அவர் தெரிவிக்கவில்லாவிட்டாலும் கூட அவருடைய செயலாளர் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போதும் இந்த உள்ளக பொறிமுறை ஒன்றின் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதற்கான தீர்வு எட்டப்படுவதற்கு தான் விரும்புவதாகவும் சர்வதேச விசாரணையோ அல்லது சர்வதேச நீதிபதிகள் கொண்ட இந்த கலப்பு நீதிமன்ற முறையையோ எதிர்ப்பதாகவும் அவருடைய சார்பான கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்றுதான் விமல் வீரவன்ச அவர்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்.
எனவே இன்றைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது இன்றைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, பாராளுமன்றத்தினுடைய நிலைப்பாட்டை பார்த்தால் அரசாங்க தரப்பினரும் இதற்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை, இந்த அறிக்கையை வரவேற்றிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற இரா சம்பந்தன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பெரும்பாலும் இந்த அறிக்கையை ஒரு சாதகமான அறிக்கையாகத்தான் பார்க்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த அறிக்கையை சரியான முறையிலே, நீதியான முறையிலே விசாரணை செய்ததற்கான ஒரு தீர்வினை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என்பதான நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது இந்த நாட்டிற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்பதான ஒரு பார்வையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவருடைய ஆதரவாளர்கள், அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டவர்கள் தான் எதிர்ப்பு கருத்தினையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் தமிழ் தரப்பிலும் சில பேர் இந்த விசாரணை அறிக்கையிலே சரியான விடயங்கள் குறிப்பிடவில்லை என்பதான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த இறுதி யுத்தம் தொடர்பாக பேசியவர்கள் இலங்கையில் ஏன் யுத்தம் நடைபெற்றது என்பது தொடர்பாக இந்த அறிக்கைகளை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதான ஆலோசனைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இலங்கையில் எத்தகைய உரிமைகள் மறுக்கப்பட்டன, என்னென்ன பின்னணியிலே இந்த யுத்தம் தோன்றியது என்பது தொடர்பான அடிப்படை பிரச்சனைகளும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தால் இந்த யுத்த குற்றம் தொடர்பாக அல்லது மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக கரிசனை எடுத்துக்கொள்பவர்கள் இனிவரும் காலங்களிலும் ஒரு நிரந்தரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில் ஒரு தீர்வு எட்டப்படுவதற்கான விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதான பல்வேறு கருத்துக்களையும் சில பேர் தெரிவித்து வந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்த போதும் கூட இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவிலே இந்த ஐநா அறிக்கை என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு மிகவும் சாதகமான ஒரு நிலைமையை தோற்றுவித்திருப்பதாகவே தோன்றுகின்றது. எதிர்வரும் 24ஆம் தேதி அமெரிக்கா இலங்கைக்கு சார்பான ஒரு பிரகடனத்தை கொண்டு வர இருக்கின்றது மனித உரிமை பேரவையிலே. இதற்கு முன்பதாக இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டையும் பிரகடனத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது சாதகமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர இருக்கின்றார்கள். இந்த சாதகமான நிலைப்பாட்டின் ஊடாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தானது இலங்கைக்கு போதிய கால அவகாசத்தை கொடுத்து உள்ளக பொறிமுறை ஒன்றின் ஊடாக விசாரணைகள் நடைபெற்று சரியான தீர்வு எட்டப்படுவதற்கான ஒரு போதிய அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் ஐநாவினுடைய 24ஆம் தேதி வர இருக்கின்ற ஒரு பிரகடனம் வர இருப்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் சரியான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், விசாரணை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சர்வதேச நீதிபதிகள் உள்ளடங்கலான இந்த கலப்பு நீதிமன்றம் என்கின்ற விடயத்தையும் அமெரிக்கா வலியுறுத்தும் என்பதாகவே நாம் எதிர்பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் அவன்கார்ட் ரூபாய் 90 கோடியை ரக்னா லங்காவுக்கு வழங்க வேண்டும் என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவன்கார்ட் நிறுவனம் சுமார் 90 கோடி ரூபாய் பணத்தை ரக்னா லங்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ரக்னா லங்கா தலைவர் விக்டர் சமரவீரன் நேற்று பாரிய மோசடிகள் குறித்து விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னால் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் தொடர்ந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகளின்றி அவதி என்பதாக ஒரு செய்தியை நாம் தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மட்டக்களப்பு குருந்தையாடி முன்மாதிரி கிராமத்தில் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு குருந்தையாடி முன்மாதிரி கிராமத்திலேயே இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இன்னொரு செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பருத்தித்துறை கடலில் இந்திய மீனவரால் 50 லட்சம் ரூபாய் வலைகள் படகுகள் நாசம் என்பதாக ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீன்பிடி படகுகள் கடற்படையினர் பார்த்து கொண்டிருக்கும் அப்பகுதி மீனவர்களின் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகளையும் படகுகளையும் அழித்து நாசம் செய்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் என்ன செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் சேயா தொடர்பான ஒரு செய்தி ஒன்று இடம்பெடுத்திருக்கின்றது. சேயாவின் உடல் பாகங்கள் நிபுணத்துவ பரிசோதனைக்கு இதுவரை 25 பேரிடம் விசாரணை என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் திவைன பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. செமியா பிருந்தாய் தருவாய் முகுதர் தள்ளு கர்லா என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது திவைன பத்திரிகையில். நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் ஒன்றே திவைன பத்திரிகை முற்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அடுத்து கணவன் மனைவியும் தனது 1 வயது 11 மாதம் நிரம்பிய குழந்தையும் கடற்கரைக்கு கூட்டிச் சென்று குழந்தையை தூக்கி கடலில் எறிந்துள்ளதாகவும் பின்னர் மனைவியையும் கடலில் தள்ளியிருப்பதாகவும் இந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் போது மனைவி மீண்டு வந்துள்ளதாகவும் குழந்தை இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. திவைன பத்திரிகை மற்றும் அனைத்து பத்திரிகைகளிலும் நாம் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு சிறுமியும் வன்புணர்ந்து கொலை மாத்திரையில் கொடூரம் என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொட்டதேனிய சம்பவத்தை அடுத்து மாத்தறை பிரதேசத்திலும் ஒரு வன்புணர்வு சம்பவம் இடம்பெற்று 8 வயது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடன் தொடர்புபட்ட ஒரு செய்தியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்ற கருத்து மிகவும் அவதானத்துக்குரியதாக இந்த பத்திரிகைகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறுவர் துஷ்பிரயோகம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு
மரண தண்டனை விதிப்பது தொடர்பான ஒரு கருத்து இன்றைய பத்திரிகைகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய பிரதான இடம் பிடித்திருப்பதை பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. லபன வசரசிட்ட எல்லும் கஹட்ட லேஸ்தி என்பதாக திவைன பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. பார்லிமென்துவ எக்கங்கனம் பணத்த மமத் கெமதி என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்து இடம் பிடித்திருக்கின்றது திவைன பத்திரிகையில். பாராளுமன்றம் அனுமதி அளித்தால் அடுத்த வருடம் முதல் மரண தண்டனை அமுல் என்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்லிமென்துவ எக்கங்கனம் எல்லும் கஹகின் என்ன சூதானம் என்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தினமின பத்திரிகையிலும் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் மரண தண்டனை என்பதாக சுடரொளி பத்திரிகையில் இந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் முஷரப், இந்த மரண தண்டனை விதிக்கப்படுவது தொடர்பாக மீண்டும் நாட்டில் மரண தண்டனை அமல்படுத்துவது தொடர்பாக உங்களுடைய அவதானம் எவ்வாறு இருக்கின்றது? இன்றைய காலகட்டத்தில் இந்த மரண தண்டனை தொடர்பான கருத்தாடல்கள் எப்போது தோன்றுகின்றது என்பதை முதலில் நாம் அவதானிக்க வேண்டும். இலங்கையில் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட கடந்த வருடத்திலே அதே போன்று இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியிலெல்லாம் இந்தியாவிலே மிக முக்கியமான பாலியல் வன்கொடுமைகள் ஏற்பட்டது. இந்த பாலியல் கொடுமைகள் ஏற்பட்ட போதும் அந்த நேரத்தில் மிகவும் கொதிப்படைந்த மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஏனைய நாடுகளில் இருக்கின்ற வகையிலே கொடூரமான விதத்தில் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதான கோஷங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம். மரண தண்டனை தொடர்பாக உலகம் 2 பார்வைகளை கொண்டிருக்கின்றது. ஒன்று, மரண தண்டனை என்பது என்ன என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், ஒருவர் உயிர் வாழ்கின்ற உரிமையை முற்றுமுழுதாக மறுதளிக்கின்ற ஒரு விடயம்தான் மரண தண்டனை. ஒருவரை நாங்கள் இனிமேல் இவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருத்தமானவர் அல்ல, இவரை இந்த உலகத்திலே வைத்திருப்பது இவருக்கும் நன்மையை கொடுக்காது, ஏனைய சமூகத்திற்கும் நன்மையை கொடுக்காது, இவருடைய உயிரை மாய்த்து விடுவோம் என்பதாக எடுக்கப்படுகின்ற முடிவுதான். இந்த மரண தண்டனை யார் யாருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை பார்ப்போமாக இருந்தால், வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு குற்றங்களுக்காக இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. பாலியல் வன்கொடுமைகள் செய்பவர்களுக்கு மாத்திரம் மரண தண்டனை கொடுக்கப்படுவது என்பதல்ல. சில நாடுகளில் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள், போதைப் பொருளை வைத்திருப்பவர்கள், போதைப் பொருளை கடத்துபவர்களுக்கு கூட இந்த மரண தண்டனை வழங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அண்மையிலே இந்தோனேஷியாவிலே ஆஸ்திரேலியாவை சார்ந்த 2 மரண தண்டனை வழங்கப்பட்டு அது மிக பெரியதொரு பாரிய ஒரு பிரச்சனையாகவும் உலக கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாகவும் பார்க்கப்பட்டதை பார்க்கின்றோம். எனவே இந்த மரண தண்டனை வழங்கப்படுகின்ற போது, சில நாடுகளிலே மரண தண்டனை வழங்கப்படுகின்ற போது அது ஒரு பெரியதொரு பிரச்சனையாக மாறுகின்றது. இவ்வாறு மரண தண்டனை வழங்கப்படக்கூடாது என்பதான மக்கள் கருத்துக்களும் வெளிவருவதை பார்க்கின்றோம். அப்சல் குருவிற்கு மரண தண்டனை இந்தியா வழங்கிய போது இது வழங்கப்பட்டிருக்க கூடாது என்பதான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதே போன்று அண்மையில் இந்தோனேஷியாவிலே மரண தண்டனை 2 நிறைவேற்றப்பட்ட போது இவர்கள் நீண்ட காலம் சிறையிலே இருந்திருக்கின்றார்கள். இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அவர்கள் மனம் திருந்தி இப்பொழுது உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வதற்கான விருப்பங்களை தெரிவிக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதான கருத்துக்கள், கோஷங்கள் எல்லாம் முன்வந்தன. அதே நேரத்தில் மிகவும் மோசமான முறையிலே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவ்வாறு கொலை செய்யப்படுகின்ற போதெல்லாம் இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதான மிகவும் முக்கியமான கோரிக்கைகள் மக்கள் தரப்பிலிருந்தும் அரசியல் தரப்பிலிருந்தும் எழுவதை நாம் பார்க்கின்றோம். டெல்லியிலே நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாகவும் இந்த பிரச்சனை இருந்தது. ஒரு மருத்துவ மாணவி ஒரு பேருந்திலே வைத்து அவருடைய காதலன் தாக்கப்பட்டு அந்த மாணவியை 5 சேர்ந்த குழு இவ்வாறு செய்த போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து மக்கள் மத்தியிலே மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதையும் பார்க்கின்றோம். எனவே இந்த 2 பட்ட கருத்துக்களுக்குமான ஒரு முடிவு எப்படி எட்டப்பட வேண்டும் என்பது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஒரு சாரர் வழங்க வேண்டும் என்றும் ஒரு சாரர் வழங்கப்படக்கூடாது என்றும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கோரிக்கைகள் மேலெழுவதும் பின்பு இல்லாமல் போவதையும் நாம் பார்க்கின்றோம். இதே நேரத்தில் உலகத்திலே மரண தண்டனை என்பது வழங்கப்படக்கூடாது என்பதான கருத்துக்கள் மனித உரிமைக்கு ஒரு முரணான விஷயம் இந்த மரண தண்டனை என்பதாக சில சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கலாம் அல்லது மனித உரிமைகள் அமைப்பாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே இந்த மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் உச்ச ஜனநாயகம் நிலவுகின்ற நாடாக சர்வதேசம் உலகத்திற்கு காண்பிக்கின்ற அமெரிக்காவை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட மரண தண்டனை அங்கே அமுலில் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல இல்லாமல் சீனாவில் பல குற்றங்களுக்காக மரண தண்டனை அங்கே அமுலில் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு 89 குற்றங்களுக்கு மேலான குற்றங்களுக்கு அங்கே மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. எனவே வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு சட்டங்களை கொண்டிருக்கின்றன. சில குற்றங்களுக்காக மரண தண்டனையை ஒரு நாடு வழங்குகின்ற அதே நேரத்தில் அத்தகைய குற்றங்களுக்கு சாதாரண தண்டனையை வழங்குகின்ற வேறு சில நாடுகளும் இந்த உலகிலே இருக்கத்தான் செய்கின்றன. எனவே மரண தண்டனை தொடர்பான ஒரு பாரிய விவாதம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுகின்ற நிலையில்தான் இலங்கையில் தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதே
அதேபோன்று சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட விடயங்களை இலங்கை இப்பொழுது தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு கடந்த ஜனவரி மாதத்துக்கு பின்னரான காலகட்டத்திலே நாங்கள் பல்வேறு கொலைகள் தொடர்பான செய்திகளை இந்த பத்திரிகை செய்திகள் வாயிலாக பார்த்து வருகின்றோம். பிள்ளை தந்தையை கொலை செய்ததை, பிள்ளை தாயை கொலை செய்ததை பார்த்திருந்தோம். அதேபோன்று ஒரு மகன் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அதேபோன்று தங்கையையும் கொலை செய்த நிலைமையையும் நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திலிருந்து பார்த்திருந்தோம். ஒரு பெண் தன்னுடைய காதலனை இணைத்து கொண்டு தன்னுடைய தாயை கொலை செய்த சம்பவத்தையும் நாம் எம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு கொலைகள் நடப்பதை பார்க்கின்றோம். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வும் அதே போன்ற அந்த கொடுமையையும் நாங்கள் பார்க்கின்ற போது, கொலை செய்யப்பட்ட அந்த நிலையையும் பார்க்கின்ற போது இத்தகைய இந்த நடவடிக்கைகளுக்கான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும், இவர்களுக்கு சரியான விதத்திலே தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் மேலோங்குவதை பார்க்கின்றோம். இலங்கையிலே ஒரு பாரியதொரு பிரச்சனையை நாம் எதிர்கொண்டிருந்தோம், ஒரு மாற்றமான அனுபவத்தை கொண்டிருந்தோம். யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை, அதைத் தொடர்ந்தான அந்த கொலைக்கு அதனை கண்டித்து சரியான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தையே பொதுமக்கள் தாக்கிய ஒரு சம்பவமும் இலங்கையிலே அண்மையிலே அரங்கேறியதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நடந்த அந்த சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை என்பது உண்மையிலே மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக, இத்தகைய மனிதர்களை நாம் எவ்வாறு திருத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது இத்தகையோருக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதனூடாகத்தான் இத்தகைய குற்றங்களில் நாங்கள் விடுபட முடியும் என்பதான சில கருத்துக்கள் மேலோங்கி இருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற அந்த செயல் தொடர்பாக, அந்த குற்றச் செயல் தொடர்பாக இதுவரையிலும் தண்டனை வழங்கப்படவில்லை. நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்து செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதான பொதுமக்கள் விருப்பம் ஒரு புறமாக இருந்தாலும், ஒருவரை குற்றவாளியா இல்லையா என்று நிரூபிப்பதற்கான ஒரு கால அவகாசம் அவசியம் என்பது சொல்லப்படும். குறிப்பாக நாம் யாழ்ப்பாண விடயத்தை எடுத்து பார்த்தாலும் கூட யாழ்ப்பாணத்திலே அந்த குறிப்பிட்ட நபர்கள், அந்த குற்றத்தை புரிந்ததாக சந்தேகிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக வாதாடுவதற்கு வழக்கறிஞர்கள் இல்லாத ஒரு நிலை இருந்தது. மக்கள் வழக்கறிஞர்களாக யாரும் இருக்கக்கூடாது என்பதான அழுத்தங்களை கொடுத்ததாகவும் செய்திகளை அறிந்தோம். ஆனால் ஒரு நீதித்துறையை பொறுத்தளவிலே இருதரப்பு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே குற்றம் புரிந்ததாக சந்தேகப்படுபவர்கள் சார்பாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதற்காக சட்டத்தரணிகளை நாம் அனுமதிப்பதற்கு மக்கள் அனுமதிக்க வேண்டும் என்பதான கருத்துக்களும் மேலோங்கி இருந்தது. எது எப்படி இருந்த போதும் கூட இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உலகத்திலே மிக முக்கியமான முதன்மையான நாடுகள் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் கூட மரண தண்டனை அமுலில் இருக்கும் போது மரண தண்டனை தொடர்பான எந்த ஒரு ஆட்சேபனையும் எனக்கு இல்லை. எனவே பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக மரண தண்டனையை நான் கொண்டு வருவேன் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். எனவே இலங்கையிலே எதிர்காலத்திலே மரண தண்டனை அமுலுக்கு வருமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்று சட்டப்பிரகாரம் மரண தண்டனை நிறைய பேருக்கு வழங்கப்படுகிறது, ஆனால் அது நிறைவேற்றப்படுவது இல்லை. எனவே இலங்கை போன்ற சில நாடுகளில் இத்தகைய நிலைமைகளை பார்க்கலாம். மரண தண்டனை வழங்கப்படும், ஆனால் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் இலங்கை எதிர்வரும் காலங்களில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஒரு சிந்தனையை இப்பொழுது நடக்கின்ற இந்த குற்றச்செயல்கள் தோற்றுவித்திருக்கின்றது. எதிர்காலத்தில் இதற்கான முடிவு எட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம். நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம், மனித உரிமை ஆணையாளர் தொடர்பான ஒரு கேலி சித்திரம் இன்றைக்கு ஐலண்ட் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை நாம் பார்க்கின்ற போது, அதாவது இந்த யுத்த குற்றம் இறுதி யுத்தத்திலே நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்பது இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிரான 2 பேருமே இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தான் ஐக்கிய நாடுகள் சபை பார்க்கின்றது. எனவே இறுதி யுத்தத்திலே குற்றம் புரிந்தவர்களாக அரசாங்கத்தையும் அதே நேரத்தில் சம அளவாக விடுதலை புலிகளையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபை கருதுகிறது என்பதைத்தான் இந்த கேலி சித்திரம் தெரிவிக்கிறது. அதனைத் தொடர்ந்து திவேன பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் கேலி சித்திரம், குப்பை தொட்டியில் போடப்பட்டிருக்கின்ற தூக்கு கயிறு மீண்டும் வெளியே வந்திருப்பதாக தந்திருக்கும். அண்மையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது இலங்கையிலே மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும், பாராளுமன்றம் 3/2 பெரும்பான்மையோடு அதனை நிறைவேற்றுமாக இருந்தால் நாம் விரைவிலே அந்த மரண தண்டனை அமுல்படுத்துகின்ற நடைமுறையை கொண்டு வரலாம் என்றும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கு அமைவாக இப்பொழுது தூக்கு கயிறு மேலே எழுந்து வருவதை நாம் பார்க்கலாம். குப்பை தொட்டியிலிருந்து மீள அதனை எடுத்து வருவதை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தினமீன பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். ஒரு மீனவனின் மனோநிலையை மையப்படுத்தி தான் இந்த கேலி சித்திரம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவன் என்பவன் யார் என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கின்றது. இதே மக்களாக இருக்குமாக இருந்தால் இதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் விசாரணை அறிக்கை தொடர்பான ஒரு விடயமாக பார்க்கின்ற போது இது வேறு விதமாக நோக்கலாம். அதாவது இங்கே தாம் எதிர்பார்த்த ஒரு கனவு எட்டப்படாமல் இது ஏமாற்றமாகத்தான் இந்த அறிக்கை இருக்கின்றது என்பதாக சில பேருடைய கருத்தாகவும் இதனை பார்க்கலாம். வேறு விதமாகவும் இந்த கேலி சித்திரம் வரைந்திருப்பதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்கிறது.
அதனை அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். சிலோன் டுடே பத்திரிகையும் தூக்குக்கயிறை மையப்படுத்தியே தந்திருக்கின்றது கேலி சித்திரத்தை. இந்த ஐஆர்சி அறிக்கையிலிருந்து தப்பித்துக் கொள்வது போன்றுதான் இந்த சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி வரைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று இது வெளிவிகார அமைச்சர் மரண தண்டனை தொடர்பாக தெரிவித்த கருத்தை மையப்படுத்தியும் இந்த கேலி சித்திரத்தை நாம் பார்க்கலாம். இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நன்றி முஷரப். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.